அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சரவணன். இன்னைக்கு ஒரு பிபிஎஸ் நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் லோன் இருக்குதோ அதை அப்பப்போ அப்டேட் பண்ணி பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் வரப்போ வேக்கன்சிஸோடைய எதுக்கு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே நிறைய மாணவர்கள் பக்கத்தில் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் ஒரு இடையே சொல்லிக்க மாட்டாங்க. பட் அவங்களோட மார்க்கும் உங்களோட கேட்டகரியும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கூட வேறு கேட்டகரியில் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கலாம். அப்போ நான் இப்போ சொல்ல வரும்போதே உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி பிலாங்ஸ் டு ஆல் இண்டியா கோட்டா. எம்சிசி நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆல் இண்டியா கோட்டா. ஸோ அந்த ஆல் இண்டியா கோட்டா இடங்களை நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம்னா, சீட்டு வாங்கிட்டோம், ஆனால் போய் ரிப்போர்ட் பண்ணல. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். பட் ரொம்ப சந்தோஷம் தான். என் ஸ்டூடெண்ட்டே நான் அப்படி தான் சொல்லுவேன். என் ஸ்டூடெண்ட்டே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கர்நாடகாவில் சீட்டு கவர்மெண்ட் காலேஜில் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஒரு கவர்மெண்ட் காலேஜ், அவர் கேட்ட காலேஜ் நான் டேரெக்டாக வாங்கி கொடுத்தேன். அலாட்மெண்ட் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டோம். இப்படி செகண்ட் ரவுண்டில் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, திரும்ப எகெயின் செகண்ட் ரவுண்டில் அதை பார்ட்டிசிபேட் பண்ண தான் போகிறோம். அவர் ஜாயின் பண்ணியிருக்கிற அதே காலேஜ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் ஜாயின் பண்ணியிருக்கிற அதே காலேஜ் மட்டும்தான் பிளான் பண்ணுறோம். இல்லை அதற்கு மேலே நாங்கள் ஒரு தலை சிறந்த கல்லூரிகளாக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியாக பார்க்குறோம். அந்த கல்லூரியை தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஒருவேளை அந்த கல்லூரிக்கு வந்துருச்சு அப்படின்னா, நாங்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் இருக்கிற சீட்டை தாராளமாக விட்டு கொடுத்து வரணும்ப்பான்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்ட்டும் சொல்லிவிட்டேன், ஸ்டூடெண்ட்டையும் சொல்லிவிட்டேன். அதுக்குள்ள ஃபீஸும் நானே கட்டுறோம்ப்பான்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போது அவர் கண்டிப்பாக ஆல் இண்டியா கோட்டாவில் அவர் எதிர்பார்க்குற கல்லூரி நான் பிளான் பண்ணி அடித்து அப்படியே வாங்கிட்டேன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே அந்த சீட்டை வித்ரா பண்ணிவிட்டு அதை விட்டு கொடுத்து ஒரு மாணவருக்கு சீட்டு கொடுத்து ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அரைப்படியாக புரிஞ்சுதான் நினைக்கிறேன். ரைட், ஆல் இண்டியா கோட்டாவில் 2500 வேக்கன்சி வரப்போகுதுங்க. 2500 வேக்கன்சியில் எனக்கு ஒரு தோராயமான மதிப்பு தான், இது ஆத்தென்டிக் வேல்யூ கிடையாது. பட் என்னுடைய கணக்குன்றது பெருசாக எங்கேயும் தவறு நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். என்னையும் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் தான் எழுதுறேன். சரியா? இங்கே அலாட்மெண்ட் வாங்குற எல்லாருமே நிறைய மாணவர்கள் ரொம்ப ஹையாக இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க எல்லாருமே ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு வாங்கினாங்க, தமிழ்நாட்டிலே சீட்டு வாங்கினாங்க, தமிழ்நாட்டு மாணவர்களும் வாங்கினாங்க, ஆல் இண்டியா லெவலில் நிறைய சீட்டு வாங்கினாங்க. மற்ற ரிப்போர்ட்டிங் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற சீட்டை தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு தோராயமான கணிப்பு. ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 820 இடங்கள் இருக்குது. இது இல்லாமல் அண்டை மாநிலமான கர்நாடகா இருக்கட்டும், ஆந்திரா இருக்கட்டும், தெலுங்கானா இருக்கட்டும், ஈவன் கேரளா, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்பர் கேம்பஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற எய்ம்ஸ் மதுரை கேம்பஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நிறைய மாணவர்கள் அலாட்மெண்ட் வாங்கி ரிப்போர்ட் பண்ணலைன்ற ஒரு தோராயமான கணக்கு. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நம்ம சேனலில் சீட் மேட்ரிக்ஸ் வந்தவரைக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த சவுத் இந்தியாவில் ஒரு கணக்கு எடுத்துக்கலாமே. தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல, பாண்டிச்சேரி, கேரளா இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமான மாநிலமாக தான் பார்க்குறோம். ஏன்னா ஒரு டிகிரி யூனிவர்சிட்டி போய் படிக்க போகிறோம். பட் கவர்மெண்ட் காலேஜில் இருந்தால் படிக்க போகக்கூடாது கிடையாது. பட் அவங்களை போய் தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தலை. அப்படி போனால் ஒருவேளை உங்களுக்கு சொல்லிட்டாங்க அந்த ஊரில் எனக்கு பழக்கம் இருக்குது, அந்த காலேஜ் தெளிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக போகலாம், தவறு கிடையாது. அது அஷ்வர் யூனிவர்ஸ் நாட் கம்பெனி எனிவன். இல்லை டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே ரொம்ப சஃபிஸ்டிகேட்டான ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு. பட் அதே காலேஜுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்கிற பட்சத்தில் ஆப்ஷன் போங்க. ஒருவேளை அது அந்த ஆப்ஷனை மட்டும் போங்க, இல்லை அது இருக்கிற மற்ற கல்லூரி ஆப்ஷன் போங்க. இல்லை கிடைச்சாலும் பரவாயில்லை. ஒருவேளை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுன்னா நான் 5000 லாஸ் ஆகும், பரவாயில்லை. சரிங்களா? பட் அதே காலேஜ் கிடச்சிச்சுன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் அந்த சீட்டை அதே காலேஜில் நேரில் போயிட்டு டிஎன் மெடிக்கல் சீட்டை விலகிடுங்க, ரிலீவ் பண்ணிவிடுங்க. நான் அதை டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் நாட் ரிப்போர்ட்டரோ இல்லை ரிலீவ் பண்ணிவிட்டு எனக்கு டிஎன் ஆல் இண்டியா கோட்டாவில் வந்ததை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் மட்டும் சொன்னால் நடக்காது. உங்கள்கிட்ட இருக்கிற உங்கள் கூடவே இருக்கிற நிறைய மாணவர்கள், உங்களுடைய கிளாஸ்மேட் நிறைய மாணவர்கள் நிறைய மார்க் எடுத்து ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் வாங்கியிருக்கிறாங்க, டிஎன் மெடிக்கல்லையும் வாங்கியிருக்கிறாங்க, 2 சீட்டையும் கையில் வச்சுருக்கிறாங்க. ஏதோ ஒன்றுக்கு மட்டும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனாக இருந்தால் ஆல் இண்டியா கோட்டாவில் செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ண சொல்லி இருக்கிற வேக்கன்சி ஃபில் பண்ண சொல்லிட்டு டிஎன் மெடிக்கலை விட்டு கொடுத்தால் என்ன நடக்கும்னு நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம். சும்மா அதையே திரும்ப சொல்வதை விட நீங்கள் விட்டு கொடுத்தால்தான் இன்னொரு மாணவர் வெற்றி அடைவார். விட்டு கொடுத்தவர் என்றைக்கும் கெட்டு போகிறது கிடையாது. ஸோ இவ்வளோ வேக்கன்சி வரப்போது அதில் நிறைய வெளி மாநிலத்து மாணவர்கள் இங்கே வரலை. வேறு மாநிலத்துலாம் இங்கே சீட் எடுத்தாங்க, யாரும் வரலை, ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேலே வேக்கன்சி வரலாம்னு எதிர்பார்க்குறோம். சவுத் இந்தியாவில் கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000 வேக்கன்சிக்கு மேலே ஆல் இண்டியா கோட்டாவில் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான இடங்களில் வேக்கன்சி வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது என்னுடைய கணக்கு மட்டும்தான். மேபி யாரும் இதை எகெயின்ஸ்டாக கிளைம் பண்ணிட வேண்டாம்.
இது எதுக்குன்னா ஒரு அவேர்னஸ் மட்டும்தான். ஸோ யூ ஹேவ் சம் பீப்புள், யூ ஹேவ் சம் ஸ்டூடெண்ட் ஆர் பேரண்ட்ஸ் கிளியர் த அவேர்னஸ். அவங்க கடைசி வரைக்கும் என்னன்னு தெரியாது. அப்போ எனக்கு ஒரு சிவில் மெடிக்கல் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சிவில் காலேஜுக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருப்பாங்க. அதே காலேஜுக்கு யூ கேன் என்கரேஜ், நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். ஆல் இண்டியா கூட ரிஜிஸ்டர் பண்ணி அழகாக ஒரு 520 மார்க் இருக்கா, அழகாக அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், அவர் ஊரில் இருக்கிற நாகப்பட்டினமோ கள்ளக்குறிச்சியில் சீட்டை வாங்கியிருப்பார். அவர் என்ன பண்ணுங்க, தம்பி ஒன்றும் பண்ண வேணாம்ப்பா, நானே ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி இல்லை எங்கிட்ட அனுப்பிச்சுடுங்க, அவருக்கு நான் ஃபீஸே கட்டி படிக்க வைக்கிறேன், சரிங்களா, நான் தப்பியில் ஆல்ரெடி நிறைய ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த மாதிரி இது வரைக்கும் என்கிட்ட ஒரு 10-15 மாணவர்கள் இருக்காங்க. என்னால் முடிந்த ஒரு 10 மாணவர்கள் உருவாக்கினேன். இன்னும் ஒரு 90 மாணவர்கள் வந்தாலும் நான் பணம் கட்டி படிக்க வைக்க ரெடி. பட் நீங்கள் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியோடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கீழே இருக்கிற சீட்டை விட்டு கொடுத்தால் இன்னொரு மாணவர் பெனிஃபிட் அடைவார், தமிழ்நாட்டு மாணவருக்கு மட்டுமே. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய வேக்கன்சி வரப்போகுது, பிடிஎஸில் நிறைய வேக்கன்சி வரப்போகுது. ரெண்டையும் காம்பனேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருக்கிற மாணவர்கள் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இது சாத்தியம். எனக்கு தெரிந்தவரை என்னை போன்ற எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்கிற அனைத்து கல்வியாளர்களுமே, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறவங்களுமே இது ஒரு பெரிய இம்பாக்டாக பேசி அவேர்னஸை கிரியேட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். உங்களால் ஒருத்தரை மாற்ற முடியும்னா, ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை மாற்றினாங்கன்னா இந்த 500 சீட்டை தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டா மெத்தடில் சீட்டை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் விட்டு முடிச்சவங்க ரொம்ப நல்லாயிருக்கும். என்னால் முடிந்த உதவி செய்யறதுக்கு ரெடி. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் மிகப்பெரிய வேக்கன்சி வரப்போகுதுன்றது உண்மை. வேக்கன்சி வந்து நானே அப்டேட் பண்ணுறேன். இந்த மாற்றங்கள் என்னுடைய கணக்கானது துல்லியமாக இல்லைனாலும் முன்னப்பில் இருக்கலாம். பட் தோராயமான கணிப்பு தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னா இப்போவே எடுங்க, ஃபோன் எடுங்க. உங்கள் கிளாஸ்மேட்டில் கண்டிப்பாக ஒரு 9-10 மார்க் மேலே இருப்பான், 5-10 மார்க் இது மாதிரி இருக்கும், அவன் வாங்க சொல்லுங்கள். முயற்சி பண்ணுங்கள், அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்கள். திஸ் மை ஸ்மால் ரெக்வஸ்ட் அண்ட் அவேர்னஸ் ஒன்லி ஃபார் ஆல் இண்டியா கோட்டா. ஆல் இண்டியா கோட்டா அரசு மருத்துவக் கல்லூரிகளை தகுதியான மாணவர்களுக்கு இது கொடுக்கணும், சரிங்களா? ரைட். ஸோ நான் சொல்கிறது இதுதான். சவுத் இந்தியாவில் சீட்ஸ் இருக்குது, அதனால் இந்த மாநிலங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சினா கூட சீட் எடுக்கலாம். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ பி ரெடி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்க மாதிரி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வேறு மாணவர்களுக்கும் பேரண்ட்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். தெரியலையே என்கிட்ட உட்கார வைங்க, நானும் கிளியராக சொல்லிக் கொடுத்து ஒரு சீட்டை வாங்கி கொடுத்துட்டு பார்க்குறேன், சரிங்களா? முயற்சி பண்ணலாம். அடுத்தது வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். ஸோ அடுத்து நான் நிறைய வீடியோக்கள் கொடுத்துட்டே இருப்பேன். கொஞ்சம் பொறுமையாக பார்த்துருங்க, பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.